ಈಗ ಯಾಯರನ್ ಜೊತೆಯಲ್ಲಿ ದೇವರು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த சபை தலைவருடைய மகனோடு கூட கடந்து செல்கிறார். ಆಗ ಇನ್ನೊಂದು ವ್ಯಕ್ತಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ. இன்னொரு நபர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக வருகிறார். 25ನೇ ವಚನ 25వ ವಚನத்தை நாம் கவனிப்போம். ಮುಂದೆ ಓದಿ. ಆಗ 12 ವರ್ಷದಿಂದ ರೋಗದಿಂದ ಒಬ್ಬ ಹೆಂಗಸು ಬಂದಳು. ಆಕೆಯು ಅನೇಕ ವೈದ್ಯರಿಂದ ಬಹು ಕಷ್ಟವನ್ನು ಅನುಭವಿಸಿ ಕೈಯಲ್ಲಿದ್ದದನ್ನೆಲ್ಲ ಕಳಕೊಂಡರು. ರೋಗವು ಹೆಚ್ಚುತ್ತಾ ಬಂದದೇ ಹೊರತು ಮತ್ತೇನು ಪ್ರಯೋಜನವನ್ನು ಹೊಂದಿರಲಿಲ್ಲ. ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிறார், நாங்கள் ನಂಬಿಕೆ ಇಡುವಂತದ್ದು, விசுவாசம் வைப்பது ಬೇರೆ ಒಂದು ಲೋಕದ ವಸ್ತುಗಳ ಮೇಲೆ, ஒரு லௌகிகமான ஒரு பொருட்கள் மேலே. ಆದರೆ ಕರ್ತನೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ನೀನು ಯಾವಾಗ நீங்கள் எப்பொழுது ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡುತ್ತೀಯೋ, தேவன் மேலே விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறீர்களோ, ನಿನ್ನ ರೋಗ 12 ವರ್ಷ ಅಲ್ಲ, அவருடைய வியாதி 12 வருஷம் அல்ல, ವರ್ಷಗಳಿಂದ, எத்தனை வருஷமா இருந்தாலும், ಎಷ್ಟೇ ತಿಂಗಳಿಂದ, எத்தனை மாதங்களா இருந்தாலும், ದಿವಸಗಳಿಂದ, எத்தனை நாட்களா இருந்தாலும், இருந்தாலும் ನಿನಗೆ ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಕೊಡ್ತಾನೆ. கர்த்தருக்கு விடுதலை கொடுக்கிறார். இந்த வாக்கியம் ஓதுவோம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ಆ ಹೆಂಗಸು ಯೇಸುವಿನ ಸಮಾಚಾರವನ್ನು ಕೇಳಿ ನಾನು ಆತನ ಉಡುಪನ್ನು ಮುಟ್ಟಿದರೆ ಸಾಕು ನೆಟ್ಟಗಾಗುವೆನು ಎಂದು ಆಲೋಚಿಸಿ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ? அவள் என்ன செய்கிறாள்? ಆತನ ಉಡುಪನ್ನು ಮುಟ್ಟಿದರೆ ಸಾಕು ನಾನು ನೆಟ್ಟಗಾಗುವೆನು. அவள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும் நான் சுகமாவேன் என்று விசுவாசித்தாள். ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ. அவள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறாள். ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ದೃಢವಾಗಿ ಇಟ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾಳೆ. இருதயத்திலே மிக உறுதியாக அவள் வைத்துக் கொண்டிருக்கிறாள். ಎಷ್ಟೋ ಜನಗಳು, எத்தனை பேர்கள் ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ கர்த்தருடைய சமூகத்தில் ನಂಬಿಕೆ ಇಡ್ತಾರೆ, நம்பிக்கை வைக்கிறார்கள். ವಾಕ್ಯವನ್ನ ಕೇಳುವಾಗ தேவனிடத்திலே கேட்கும் போது, ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರೆ, நான் ஜெபிக்கும் போது ನನಗೆ ಬಿಡುಗಡೆ ಆಗ್ತದೆ, விடுதலை ஆகுகிறது. ಕರ್ತನ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿದರೆ, கர்த்தருடைய வசனத்தை படிக்கும் போது ನನಗೆ ಬಿಡುಗಡೆ ಆಗ್ತದೆ, விடுதலையாக போகிறது. ನಂಬಿಕೆ ಇಡುವುದಾದರೆ நீங்கள் விசுவாசிக்கும் போது ಬಿಡುಗಡೆ ಆಗ್ತದೆ விடுதலையாக்கப்படுகிறீர்கள் ಎಂಬುದಾಗಿ அப்படி ಆಲೋಚನೆ ಮಾಡಿಕೊಳ್ತಾರೆ, சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ಇದು ಯಾವುದನ್ನು ಮಾಡೋದಿಲ್ಲ. இது எங்கும் ஒரு காலமும் நடக்காது. ಅದಕ್ಕಾಗಿನೇ அதற்காகவே ಎಷ್ಟೋ ಜನಗಳು எத்தனையோ ஜனங்கள் ದೇವರ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳದಂತೆ, கர்த்தருடைய விடுதலை பெற்றுக் கொள்ளாதபடிக்கு போகிறார்கள், ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. எல்லாமே கடந்து சென்றிருக்கிறார்கள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ನಿಜವಾದ ದೇವರಲ್ಲ. இயேசு கிறிஸ்து உண்மையான தேவன் அல்ல. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ್ ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. இயேசு கிறிஸ்து இல்லவே இல்லை ಎಂದು ಜನಗಳು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಅಂದುಕೊಂಡಿದ್ದಾರೆ, நம்மளுடைய இருதயத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ಆದರೆ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், ಆ ಹೆಂಗಸು அந்த ஒரு ஸ்திரீ ನಾನು ಆತನ ಉಡುಪನ್ನು ಮುಟ್ಟಿದರೆ ಸಾಕು, நான் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும் என்று ನಾನು ಗುಣವಾಗ್ತೀನಿ, நான் சுகம் பெறுவேன் ಆಲೋಚನೆ ಮಾಡಿಕೊಂಡಳು. சிந்தித்துக் கொண்டு வந்து ಆಲೋಚನೆ ಮಾಡಿಕೊಂಡ ಪ್ರಕಾರ அந்த சிந்த கொண்டபடியால் ಆಕೆ ಹೋಗ್ತಾಳೆ, அவள் சென்றுகிறாள். ಬಟ್ಟೆಯನ್ನು ಮುಡ್ತಾಳೆ, அந்த ವಸ್ತ್ರத்தை ತೊಡುம்போது ಅದ್ಭುತ ಹೊಂದಿಕೊಳ್ತಾಳೆ, அற்புதங்களை பெற்றுக் கொள்கிறாள். ನೀನು ಆಲೋಚನೆ ಅಂದುಕೊಂಡಾಗ, நீங்கள் யோசிக்கும் போது ನಾನು ಇವತ್ತು ಸಭೆಗೆ ಹೋಗ್ಬೇಕು, நான் இன்னைக்கு சபைக்கு கடந்து செல்ல வேண்டும், ನಾನು ಇವತ್ತು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಬೇಕು, நான் ஜெபிக்க வேண்டும், ನಾನು ಬೈಬಲ್ ಓದ್ಬೇಕು, நான் எழுந்து வாசிக்க வேண்டும், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು, நான் ஜெபிக்க வேண்டும் ಅಂದುಕೊಂಡು அப்படி நீங்கள் யோசித்து ಮಾಡಿಲ್ಲ ಅಂದಾಗ நீங்கள் செய்யாமல் போவீர்கள் என்றால் ನಿನಗೆ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತ ಸಮಯ ಬಂದಿದ್ದರು, நீங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளுகிற நேரம் வந்திருந்தாலும் ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. ಆ 12 ವರ್ಷದಿಂದ ಹೆಂಗಸು 12 வருடமாக இருந்த இந்த ஸ்திரீ ರಕ್ತ ಅರಿವಿಕೆಯಿಂದ ஒரு ரத்த போக்கினால் ಕಷ್ಟ ಪಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ, வேதனைப்படுகிறாள். ಇಲ್ಲಿಂದ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಬರ್ತಾನೆ, இந்த சைடுல இருந்து ஒரு நபர் வருகிறார், ಇಲ್ಲಿಂದ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಬರ್ತಾನೆ, இந்த சைடுல இருந்து ஒரு நபர் வருகிறார், ಅಲ್ಲಿಂದ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಬರ್ತಾನೆ, அங்கிருந்து இருந்து ஒரு நபர் வருகிறார், ಇಲ್ಲಿಂದ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಬರ್ತಾನೆ, பின்னாடியில இருந்து ஒரு நபர் வருகிறார். ಅಲ್ಲೋದ್ರೆ ನಿನ್ ಗುಣ ಆಗುತ್ತೆ, அங்க போனா நீ சுகமாவாய், ಮೆಡಿಸಿನ್ ತಗೊಂಡ್ರೆ ಗುಣ ಆಗ್ತದೆ, ஒரு மருத்துவம் எடுத்துக்கொண்டா சுகமாவாய், ನಾಟಿ ಔಷಧಿ ತಗೊಂಡ್ರೆ ಗುಣ நீ ಆಗ್ತದೆ, நாட்டு வைத்தியத்தை எடுத்துக்கொண்டா ಈ சுகமாவாய், ಮಾತ್ರೆಯನ್ನು ತಗೊಂಡ್ರೆ ಗುಣ நீ ಆಗ್ತದೆ. மாத்திரைகளை எடுத்துக்கொண்டா சுகமாவாய். ಆದರೆ ஆனால்
ಎಲ್ಲಾ ಜನಗಳು ಎಲ್ಲಾ ಜನங்களும் ಹೇಳಿದ ಮಾತನ್ನ சொன்ன வார்த்தைகளை ಆಕೆ ಕೇಳಿ அவள் கேட்டு ಇರೋ ಬರೋದನ್ನೆಲ್ಲ ಕಳ್ಕೊಳ್ತಾಳೆ, எல்லா பணங்களை செலவழித்து ಬೀದಿಗೆ ಬೀಳ್ತಾಳೆ. எல்லா அவள் வீதிக்கு வந்து விட்டாள். ಕಡೆದಾಗಿ கடைசியாக ಇನ್ನು ನನ್ನ ಜೀವಿತ ಇಷ್ಟೇ, இனி என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், ನಾನು ಇಷ್ಟೇ ಬದುಕೋದು, இப்படித்தான் நான் வாழ்வேன், ಈ ರೋಗದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಆಗಲ್ಲ இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காது ಅಂದುಕೊಂಡ ಸಮಯದಲ್ಲಿ அப்படி யோசித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ಯೇಸುವಿನ ಸಮಾಚಾರವನ್ನು ಕೇಳ್ತಾ இயேசு கிறிஸ்துவோட செய்தி கேட்டு ಸಮಾಚಾರ ಕೇಳಿದೊಡನೆ அந்த வார்த்தை கேட்ட உடனே ಅವಳ ಒಳಗೆ ಒಂದು ನಂಬಿಕೆ ಬರ್ತಾ ಇದೆ. அவளுக்குள் ஒரு விசுவாசம் ಆ வந்தது. ನಂಬಿಕೆ அந்த விசுவாசம் 12 ವರ್ಷದಿಂದ ಅವರು ಕಾಡಿದಂತ ರೋಗವನ್ನ 12 வருடமாக வாதித்த அந்த வியாதியை ಗುಣಪಡಿಸುವ ಶಕ್ತಿಯನ್ನು ಹೊಂದುತ್ತದೆ. சுகம் கொடுக்கிற அந்த வல்லமை அங்க உண்டு என்று சொல்லி ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲೂ ಸಹ உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி ಕರ್ತನು கர்த்தர் ಎಷ್ಟೇ ವರ್ಷಗಳಿಂದ ನೀನು ಬಾಧಿಸುತ್ತಿದ್ದರು, எத்தனை வருடமாக நீங்கள் வியாதிக்கப்பட்டிருந்தாலும் ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವಾಗ அந்த வார்த்தையை நீங்க கேட்கும் போது ನಿನಗೆ ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. கர்த்தர் இன்னைக்கு விடுதலை கொடுக்க போகிறார். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ನಿನ್ನ ಜೀವಿತವನ್ನ உன்னுடைய வாழ்க்கையை ಇಂದು ದೇವರು ಬದಲಾಯಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற போகிறார். ಯಾಕೆಂದರೆ ஏனென்றால் ನಿನ್ನ ನಂಬಿಕೆ, உன்னுடைய விசுவாசம் ನಿನ್ನ ನಂಬಿಕೆ உன்னுடைய விசுவாசம் ನೀನು ನಂಬುವುದಾದರೆ நீ விசுவாசித்தால் ನಿನ್ನ ಜೀವಿತವನ್ನ உன்னுடைய வாழ்க்கையை ಕ್ಷಣ ಮಾತ್ರದಲ್ಲಿ ஒரே நிமிடத்தில் ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತಾರೆ. கர்த்தர் விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಕರ್ತನಾತ್ಮನು ಇನ್ನೊಂದು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னர் வார்த்தையை சொல்லுகிறார். ಇಲ್ಲಿ ಬಂದಂತ ಜನಗಳಲ್ಲಿ இங்கே வந்திருக்கிற ஜனக்கூட்டத்தில் ಜನಗಳನ್ನ ನಂಬಿ ஜனங்களை நம்பி ಬಹಳ ಜನಗಳನ್ನ ನಂಬಿ அநேக ஜனங்களை நம்பி ವ್ಯರ್ಥವಾದ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ತೊಡಗಿ நீங்கள் வீணான காரியங்களை செய்து ಎಷ್ಟೋ ಹಣಕಾಸುಗಳ ವಸ್ತುಗಳನ್ನ ಕಳ್ಕೊಂಡಂತವ್ರು அநேக பணங்களை பொருட்களை இழந்தவர்கள் இங்கே இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ಕರ್ತನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, கர்த்தர் சொல்லுகிறார் ಈ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಗಳಿಗೆ இந்த ஒரு நபருக்கு ನೀನು ಮನುಷ್ಯನ ನಂಬುವಾಗ நீ மனுஷனை நம்பும்போது ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ உன்னுடைய வாழ்க்கையில ಏನು ಬದಲಾವಣೆ ಇಲ್ಲ. ஒரு மாற்றுதலும் கிடைக்காது. ನೀನು ಇರುವುದನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ತೀಯ. நீ இருக்கிறதையும் கலந்து கொண்டு போகிறார். ಅಕಸ್ಮ ರೋಗಿ ஒரு 12 வருடமாக இருந்த ரோகி ತನ್ನ ಮನುಷ್ಯರ ಮಾತನ್ನ ಕೇಳಿ ಇರಬಾರದನ್ನೆಲ್ಲ ಕಳೆದುಕೊಳ್ತಾರೆ. அந்த ஒரு ரத்த போக்கினால இருந்த அந்த ஸ்திரீ மனுஷனுடைய வார்த்தை கேட்டு எல்லாமே இழந்து போனாள். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಕಡೆಯದಾಗಿ கடைசியாக ಯೇಸುವಿನ ಸಮಾಚಾರವನ್ನ ಕೇಳಿದ ಆಕೆ இயேசு கிறிஸ்துவோடைய வார்த்தையை கேட்கும் போது ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳ அவள் விடுதலை பெற்றுக் கொண்டாளா? ಮುಂದಿನ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. நாம் இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். ಗುಂಪಿನಲ್ಲಿ ಹಿಂದಿನಿಂದ ಬಂದು ಆತನ ಉಡುಪನ್ನು ಮುಟ್ಟಿದಳು. ಹಾ. ಮುಟ್ಟಿದ ಕೂಡಲೇ ಆಕೆಗೆ ರಕ್ತ ಹರಿಯುವುದು ನಿಂತು ಹೋದುದರಿಂದ ಆಕೆಯು ನನ್ನನ್ನು ಕಾಡಿದ ರೋಗವು ಹೋಗಿ ನನಗೆ ಗುಣವಾಯಿತು ಎಂದು ತನ್ನೊಳಗೆ ತಿಳುಕೊಂಡಳು. ಇದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು? இதற்கு காரணம் என்னவென்றால் ಆಕೆ ಯೇಸುವಿನ ಸಮಾಚಾರವನ್ನ ಕೇಳಿ அவள் இயேசு கிறிஸ்துவினுடைய செய்தியை கேட்டு ತನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ, அவள் உள்ளத்தில், ತನ್ನ ಆಲೋಚನೆಯಲ್ಲಿ தன்னுடைய யோசனையில் ಏನು ಅಂದುಕೊಂಡಳು அவள் என்ன சிந்தித்துக் கொண்டாள் ಅದನ್ನ ಮಾಡಿದಳು. அதே செய்தாள். நீங்கள் ಮಾಡುವಂತ ಕೆಲಸ ಏನಂದ್ರೆ செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் ಯೇಸುವಿನ ಸಮಾಚಾರವನ್ನ ಕೇಳಿ இயேசு கிறிஸ்துவோடைய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் ಆಲೋಚನೆ ಅಂದುಕೊಂಡಿದ್ದು ಒಂದು, நீங்கள் யோசித்தது ஒன்று, ಮಾಡುತ್ತಿರುವುದೇ ಇನ್ನೊಂದು. நீங்கள் செய்கிறதே இன்னொன்று. ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಯಾವಾಗ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೀಯ? உங்களுடைய வாழ்க்கையில விடுதலை எப்பொழுது பெற்றுக் கொள்வீர்கள்? ನಿನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಏನು ಅಂದುಕೊಳ್ತೀಯೋ நீங்கள் மனதில் ஒன்று நினைக்கிறீர்கள், ಅದನ್ನ ನೀನು ಮಾಡು. நீங்கள் அதை செய்யுங்கள். ನಿನ್ನ ಬಿಡುಗಡೆ ಅಲ್ಲೇ ಇದೆ. உங்களுடைய விடுதலை அங்கே இருக்கிறது. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನೇ ಒಂದು ಹೋರಾಟ ಬಂದರೂ, உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் ನಿನ್ನ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಅಂದುಕೊಂಡು ನೀನು ಮಾಡುವಾಗ, உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் யோசித்து நீங்கள் செய்யும் போது ನರ ಮನುಷ್ಯನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಅಲ್ಲ, ஒரு நர மனுஷன் மேல நம்பிக்கை வைப்பதல்ல, ನಿನ್ನ ಶಕ್ತಿಯ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಅಲ್ಲ, உன்னுடைய பலன் மேல நம்பிக்கை வைப்பதல்ல, ನಿನ್ನ ಜ್ಞಾನದ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಅಲ್ಲ, உன்னுடைய ஞானத்தின் மேல நம்பிக்கை வைப்பதல்ல, ನಿನ್ನ ನಂಬಿಕೆ உன்னுடைய நம்பிக்கை ನಜರೇತಿನ நம்புகிறவனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல. ಆಗ அப்பொழுது ನಿನಗೆ ಬಿಡುಗಡೆ. அப்பொழுது உனக்கு விடுதலை. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ನೋಡಿ ಮುಂದಿನ ವಾಕ್ಯ நாம் இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். ಆತನ ಆಕೆ ಆಲೋಚನೆ ಅಂದುಕೊಂಡು அவள் சிந்தித்துக் கொண்டு ಹೋಗಿ அவள் போய் ಯೇಸುವಿನ இயேசு கிறிஸ்துவின் ಬಟ್ಟೆನ ಮುಟ್ಟಿದ ಕ್ಷಣವೇ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவுடன்
12 ವರ್ಷದ ರೋಗ ಆ ಕ್ಷಣವೇ ನಿಂತು ಹೋಗ್ತದೆ. 12 வருடமாக இருந்த அந்த ரத்த போக்கின் வியாதி நின்று போயிடுச்சு. கர்த்தர் ಹೇಳ್ತಾನೆ, கர்த்தர் சொல்லுகிறார், ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಗೆ ஒரு மனுஷனுக்கு ಕನಿಕರಪಟ್ಟು இறக்கப்பட்டு ನಿನ್ನ ಹಾಸಿಗೆ ಎತ್ತುಕೊಂಡು ನಡೆ, உன்னுடைய படுக்கையை எடுத்து நட ಹೇಳಿದ ಒಂದೇ ಕ್ಷಣದಲ್ಲಿ சொன்ன ஒரே மாத்திரத்தில் ದೇವರು கர்த்தர் ಆತನಿಗೆ அவர் ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟರು. அந்த மனுஷனுக்கு விடுதலை கொடுத்தார். ನಮ್ಮನ್ನು ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். ನಿನಗೆ ಏನು ಬಿಡುಗಡೆ ಆಗಬೇಕಾಗಿ, உங்களுக்கு என்ன விடுதலை ஆக வேண்டுமோ ನೀನು நீங்கள் ಎಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿಕೋ. இன்றைக்கே நீங்கள் தீர்மானம் செய்து ಯಾವ கொள்ளுங்கள். ವಿಷಯದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಆಗಬೇಕಾಗಿತ್ತು, எந்த காரியத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட ಆ வேண்டுமோ ವಿಷಯದಿಂದ அந்த விஷயத்திலிருந்து ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹೇಳ್ರಿ, சத்தமா சொல்லுங்க, ಕರ್ತನೇ, கர்த்தாவே ಈ ಬಾಧೆಯಿಂದ ನನ್ನನ್ನು ತೆಗೆಯಿರಿ, இப்படியாப்பட்ட வியாதியிலிருந்து என்னை ನನ್ನ விடுதலை ஆக்கு. ದೇಹವನ್ನು ಬಾಧಿಸುವ ಈ ಕಷ್ಟಗಳನ್ನು ತೆಗೆಯಿರಿ, என் தேகத்தை வியாபிக்கப்படுகிற ಈ ರೋಗವನ್ನು ತೆಗೆಯಿರಿ, இந்த வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கும். ಈ ಕಣ್ಣೀರಿನ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ತೆಗೆಯಿರಿ. கண்ணீரின் நிலைமையிலிருந்து விடுதலை ஆக்கும். ನಿನ್ನ ದೇವರು உங்களுடைய தேவன் ಅಂದರೆ அப்படி என்றால் ನೀನು ನಂಬಿಕೊಂಡು ಬಂದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು நீ விசுவாசத்தோட வந்த இயேசு கிறிஸ்துவை ಇಂದು ನಿನಗೆ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ இன்றைக்கு அவர் விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕೇಳಿಕೋ. கர்த்தருடைய சமூகத்திலே கேளுங்கள். ಸಭಾ ಮಂದಿರದ ಅಧಿಕಾರಿ ಕೇಳಿದ ಪ್ರಕಾರ தேவனுடைய ஆலயத்திலே ಆಳವಾಗಿ ಬೇಡಿಕೊಂಡನಲ್ಲ, அவன் வேண்டிக் கொண்டான். ನೀನು ಈ ದಿನ இன்றைக்கு நீங்கள் ನಿನಗೆ ಯಾವ ಬಿಡುಗಡೆ ಬೇಕಾಗಿದೆಯೋ உங்களுக்கு என்ன விடுதலையாக வேண்டுமோ ಬಹಳವಾಗಿ ಆತನ ಕೇಳಿಕೋ. அதிகமாக அவரிடத்திலே ಒಂದು கேட்டுக்கோ. ಸಾರಿ, ಎರಡು ಸಾರಿ ಕೇಳಿ ಅಲ್ಲ, ஒரு மாத்திரம் ரெண்டு மாத்திரம் அல்ல. ಬಹಳವಾಗಿ அதிகமாக ಕೇಳುವಾಗ அதிகமாக கேட்கும் ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಕೊಡಲಿಕ್ಕೆ கர்த்தர் இன்றைக்கு விடுதலை கொடுக்க போகிறார். ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ, ஒப்பு கொடுப்போம், ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. ஒப்பு கொடுப்போம். ಬಾಯಿಗಳನ್ನು ತೆರೆದು ಶಬ್ದವಾಗಿ வாய்களை திறந்து சொந்தமாய் ನಿನ್ನ ಅಕ್ಕಪಕ್ಕದಲ್ಲಿ ಯಾರಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಡ. பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து யோசிக்காதீர்கள். ಅವರು ನಿನಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡಲಿಕ್ಕೆ அவர்கள் ಶಕ್ತರಾಗಿಲ್ಲ. உங்களுக்கு விடுதலை கொடுக்க மாட்டார்கள். ನೀನು ನಂಬಿ ಬಂದಿರುವ ಯೇಸುವಿನ ಮಾತ್ರ நீங்க ಸಾಧ್ಯ. விசுவாசித்து வந்த இயேசு கிறிஸ்து நான் விடுதலை கொடுக்க முடியும். ಆತನಿಗೆ ಕೇಳಿಸುವ ಹಾಗೆ அவர் கேட்கும்படிக்கு ಹೃದಯವನ್ನು ತೆರೆದು ಕೂಡು. இருதயத்தை ಯಾವುದನ್ನ திறந்து ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕಾಗಿದೆ வியாதியிலிருந்து விடுதலையாக்க வேண்டும். ಅದನ್ನು ನುಡಿ. அவர் கேளு, ಆತನ ಮುಂದೆ ಹೇಳು. அவருக்கு முன்பதாக சொல்லு. ಸಭಾಮಂದಿರದ ಅಧಿಕಾರಿ சபை தலைவனுடைய அதிகாரி ನನಗೆ ಬೇಕಾದಂತ ಮಗಳ ಕುರಿತಾಗಿ தனக்கு வேண்டிய மகளை குறித்து ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அவன் வேண்டிக் கொண்டால் ದೇವರು ಬದುಕಿಸಿಕೊಟ್ಟರು. தேவன் உயிரோடு எழுப்பி கொடுத்தார். ನೀನು ನಿನಗೆ ಬೇಕಾದದನ್ನು நீங்கள் உங்களுக்கு தேவையானது ನೀನು ಕೇಳಿಕೊಳ್ಳುವಾಗ நீங்கள் கேட்கும் போது ಕರ್ತನು ನಿನಗೆ கர்த்தர் ಬದುಕಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. உங்களுக்கு ஜீவனோடு எழுப்பி கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ಒಪ್ಪಿಸಿಕೊಡು. ஒப்புக்கொடுங்க. ಮೌನವಾಗಿ ಅಲ್ಲ, மௌனமாய் அல்ல, ಮನಸ್ಸಿನ ಒಳಗಡೆ ಅಲ್ಲ, உள்ளுக்குள்ளಲ್ಲ. ಅಕ್ಕಪಕ್ಕದಲ್ಲಿ ನಮ್ಮ ಮಾತನ್ನ ಯಾರು ಕೇಳ್ತಾರೆ ಅಂತ ಡೌಟ್ ಮಾಡಬೇಡ. அக்க பக்க உங்களுடைய வார்த்தையை கேட்கிறாங்க என்று ಅವರನ್ನ ಮಾತಕ್ಕೆ ಬಿಡು. விடுங்கள். ನಿನ್ನ ದೇವರನ್ನು ನೋಡು. உங்களுடைய கர்த்தரை பாருங்கள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಗಮನಿಸು. கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். ಆತನೇ ನಿನಗೆ ಬಿಡುಗಡೆ அவரே ಕೊಡುತ್ತಾನೆ. உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார். ನಿನ್ನ ಮೇಲೆ ಆತನ ಕೈಯು ಚಾಚ್ತಾ ಇದ್ದಾನೆ. உங்களுடைய மேல அவருடைய கரத்தை நீட்டுகிறார். ನೀನು ಕೇಳಿಕೊಳ್ಳುವಾಗ நீங்க கேட்கும் போது ನಿನ್ನ ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಕೊಡ್ತಾನೆ. உங்களுடைய தேவன் விடுதலை கொடுக்க ನಿನ್ನ போகிறார். ನಂಬಿಕೆ ಇವತ್ತು ಬಿಡುಗಡೆ உங்களுடைய ಕೊಡಲಿದೆ. விசுவாசமே விடுதலையாக்க போகிறது. கர்த்தாவே, ಯಾರೆಲ್ಲ ನಂಬಿಕೆ யாரோ விசுவாசத்தை கேட்கிறார்களோ, ನಂಬಿಕೆ ಇಲ್ಲವೋ விசுவாசம் இல்லையோ, ನಂಬಿಕೆನ ತುಂಬಿಸು. ஓ விசுவாசத்தை நிரப்புங்க. ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ விடுதலை பெற்றுக் கொள்ளும்படிக்கு ಬೇಕಾಗಿರುವ தேவையான ಪರಿಪೂರ್ಣವಾದ ನಂಬಿಕೆಯನ್ನ ஓ பரிபூர்ணமான விசுவாசத்தோடு ತುಂಬಿಸು. நிரப்புங்க ஆண்டவரே. ತುಂಬಿಸು. நிரப்புங்க ஆண்டவரே. ಇಂದೇ ಅದ್ಭುತವನ್ನ ನಡೆಸು. இப்பொழுதே அற்புதங்களை நடத்துங்க ಇಂದೇ ஆண்டவரே. ಅದ್ಭುತವನ್ನ ನಡೆಸು. இப்பொழுதே அற்புதங்களை நடத்துங்க ಇಂದೇ ஆண்டவரே. ಅದ್ಭುತವನ್ನ ನಡೆಸು. இப்பொழுதே அற்புதங்களை நடத்துங்க ஆண்டவரே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ಈ ಕ್ಷಣದಲ್ಲಿ இந்த நேரத்துல ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ பரிபூர்ணமாய் ಎಲ್ಲಾ ರೋಗ ವ್ಯಾಧಿಗಳು எல்லா ரோக வியாதிகளிலும் ನೀಗಿ ಹೋಗದೆ எல்லாமே விட்டு அகன்று போகட்டும். ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ. ஒப்பு கொடுங்கள். ಮೌನವಾಗಿ ಅಲ್ಲ. மௌனமாய் அல்ல. ದರ 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 ಮಾತ
విడుదల పెట్టుకోలేటం రాజా, విడుదల పెట్టుకోలేటం స్వామి, విడుదల పెట్టుకోలేటం స్వామి, విడుదల పెట్టుకోలేటం. ಯಾರಕ್ಕೆಲ್ಲ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ವೇದನೆಗಳಿದ್ದಾವೋ, ಎಂಗೆಲ್ಲಾ ವೇದನೆ ಉಂಟು, ನಿಮ್ಮ ದೇಹದಲ್ಲಿ ಏನು ಬಾಧಿಸ್ತಾ ಇದೆಯೋ, உங்களுடைய தேகத்திலே எங்கெல்லாம் வியாதி ಆ ಭಾಗದಲ್ಲಿ ನೀವು ಕೈಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿ. அந்த இடத்துல உங்களுடைய கரங்களை வைங்கள். ಕನಸಿನ ಮೂಲಕವಾಗಿ சொப்பனத்தின் மூலமாக ನಿಮಗೆ உங்களுக்கு ದುರಾತ್ಮಗಳು ಬಾಧಿಸುತ್ತಿರುವುದಾದರೆ அசுத்த ஆவிகளை பாதிக்கும் என்றால் ಹೃದಯದ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಕೊಳ್ರಿ. அந்த இடத்துல கரங்களை வைப்புங்கள். ಸಾಲದಲ್ಲಿ ಬಿದ್ದಂತವರು, கடலில் விழுந்திருக்கிறவர்கள், அவர்கள் ನಿಮ್ಮ ಕೈಗಳನ್ನ ಮೇಲೆ ತಿಳ್ಕೊಳ್ರಿ, கரங்களை மேலே வைத்துங்கள். ನಿಮಗಾಗಿ ಇಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇನೆ. ನಾನು ಜಪಿಸುತ್ತೇನೆ. ಯಾವುದೇ ರೋಗದಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದರು, ರೋಗಪಟ್ಟ ವ್ಯಾಧಿ ಇರುತ್ತಾಲೋ, ಏನೇ ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿದ್ದರು, ರೋಗಪಟ್ಟ ಬಲಹೀನವಾಗಿರುತ್ತಾಲೋ, ಆ ಭಾಗದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಕೈಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡ್ರಿ. அந்த இடத்துல உங்களுடைய கரங்களை வைங்கள். நான் விடுதலை ಕೊಡೋದಿಲ್ಲ, நான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க மாட்டேன். ಕರ್ತನು ನಿನ್ನನ್ನು ಮುಟ್ಟಿ, கர்த்தர் உங்களை தொட்டு ನಿನಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ರಮನ ಸಂದಲ ರಿಕಡದಲ ರಮೋ, ರಿಮಾನ ಸಂದಲ ರಿಕಡದಲ ರಮೋ. ನಜರೇತಿನ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಯಾರೆಲ್ಲ ರಾಜ ಬೇರೆ ಸಾಲದ ವಿಷಯದಲ್ಲಿ ಕೈ ಎತ್ತಿದ್ದಾರೋ, ಈ ಸಾಲದ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕಾಗದೆ ಅವರು ಬರುವ ಆದಾಯದ ಮೇಲಿನ ಮುದ್ರೆ ಹಾಕಿಕೊಳ್ಳಲಿ, ಅವರು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿ. ಯಾರೆಲ್ಲ ದೇವರ ದೇಹದಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಬಲಹೀನತೆಗಳಿದೆಯೋ, ಏನೆಲ್ಲ ರಾಜ ಬೇನೆಗಳಿದೆಯೋ, ಈ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಸ್ವಸ್ಥತೆಯ ಶಕ್ತಿ ಬಿಡುಗಡೆ ಆಗಲೇ, ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಬ್ಯಾಕ್ ಪೇನ್ಗಳು சுகமாகட்டும். ಎಲ್ಲ ಮೂಳೆ ತೊಂದರೆಗಳು ನೀಗಲಿ, ಎಲ್ಲ ನರದ ಬಲಹೀನತೆಗಳು ನೀಗಲಿ. ಈಗಲೇ ಹೊಸ ಶಕ್ತಿ ಬಿಡುಗಡೆ ಆಗಲಿ, ಶಕ್ತಿ ಬಿಡುಗಡೆ ಆಗಲಿ. புதிய பலன் இறங்கட்டும் சாமி. ಬಿಡುಗಡೆ 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 ಎಲ್ಲ ತಲೆನೋವುಗಳಿಂದ ಬಿಡುಗಡೆ ಆಗಲಿ. தலைவலியிலிருந்து ಎಲ್ಲ ಮಾಟ ಮಂತ್ರದ ಶಕ್ತಿಗಳು ಮುರಿಯಲಿ. ಎಲ್ಲ ಅಶುದ್ಧಾತ್ಮಗಳು ನಾಶವಾಗಲಿ. எல்லா அசுத்த ஆவிகள் ಮೂಲಕವಾಗಿ ಬಾಧಿಸುವ ದುಷ್ಟ சத்தனத்தின் மூலமாய் பாதிக்கிற எல்லா அசுத்த கிரிகள் ಕೈ ಕಾಲುಗಳಲ್ಲಿ ಸ್ವಸ್ಥತೆಗಳು ಉಂಟಾಗಲಿ. சுகமுண்டாகட்டும். ಕಾಲುಗಳಲ್ಲಿ ಸ್ವಸ್ಥತೆಗಳು ಉಂಟಾಗಲಿ. ಎದ್ದು ನಡೆ. கண்ணீர்கள் மாறி பலவு சக்தியை தும்பிக்கொள்ளಲಿ. வல்லமை நிரப்பி ஆண்டவரை சக்தி தும்பிக்கொள்ளಲಿ. வல்லமை இறங்கட்டும் ராஜா. ಈಗಲೇ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿ. விடுதலை ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ನಾಮத்தில் ನರಗಳಲ್ಲಿ ಮೂಳೆಗಳಲ್ಲಿ, ನರತಿನ ಮೂಲೆಗಳಲ್ಲಿ ಭಾಗಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲ இடங்களிலும் ಶಕ್ತಿ ಬಿಡುಗಡೆ ಆಗಲಿ. வல்லமை பாயட்டும் ராஜா. ಎಲ್ಲಾ ಹೃದಯದ ಭಾಗಗಳು ನೀಗಿ ಹೋಗಲಿ. ಎಲ್ಲಾ ರೋಗ ವ್ಯಾಧಿಗಳು ನೀಗಿ ಹೋಗಲಿ. ஆண்டவரே ரோக வியாதிகள் ಶಕ್ತಿಗಳು ಮುರಿಯಲಿ. ஆண்டவரே மந்திர சக்திகள் முறியடிக்கப்படுவதாக. ಎಲ್ಲಾ ಮರಣದ எல்லா மரணத்தின் நாவிகள் நீங்கட்டும் ராஜா. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ, நாமத்தினாலே ஆண்டவரே, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ நாமத்தினாலே ಇದುವರೆಗೂ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಇಟ್ಟಿರುವಂತ இதுவரைக்கும் ஆண்டவரை கட்டப்பட்டிருக்கிற ಈಗಲೇ ನನ್ನ ಜನರನ್ನು ಬಿಟ್ಟು ತೊಲಗು. ಈಗಲೇ ನನ್ನ ಜನರನ್ನು ಬಿಟ್ಟು ತೊಲಗು. ನಿನಗಿರುವಂತಹ ನಿನಗಿರುವಂತ ಎಲ್ಲ ಅಧಿಕಾರಗಳು ಮುರಿக்கிறது. ನನ್ನ ಜನರ ಮೇಲೆ ನಿನಗಿರುವಂತ ಎಲ್ಲ வைக்கிறோம் ராஜா. ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும் ராஜா.
பெற்றுக்கொள்ளட்டும். Thank you, Holy Spirit of God. இயேசுவே நன்றி ராஜா. Thank you, Holy Spirit of நன்றி God. பரிசுத்த ஆவியானவரே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. கர்த்தர் ஆத்மா வந்து ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, Ladies, ஒரு ஸ்திரீ, ಹೆಂಗಸರಿಗೆ ஸ்திரீகளுக்காக ಪ್ರತಿ ತಿಂಗಳು ಆಗುವ ಕಾರ್ಯಗಳನ್ನ ஒவ்வொரு மாதமும் ஆகிற காரியங்களை ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ அவர்களுடைய வாழ்க்கையில ಸರಿಯಾದ ಟೈಮ್ಗೆ ಆಗದಲ್ಲಿ சரியான நேரத்தில் ஆகாமல் ಅವರನ್ನ இருக்கிற ಬಾಧಿಸುತ್ತಿರುವಂತಹ அவர்களை பாதிக்கப்படுகிற அந்த காரியங்கள், ಸರ್ಪದ ಬಲವನ್ನ ದೇವರು ಇವತ್ತು ಮುರಿತಾ ಇದ್ದಾನೆ. சர்பத்தின் பலன்களை முறிக்கிறார். ಸೈತಾನನು ಹಾಕಿದ ಬಂಧನವನ್ನು ದೇವರು ಮುರಿತಾ ಇದ್ದಾನೆ. சாத்தான் போட்ட கட்டுகளை ಕಟ್ಟೆಗಳನ್ನ ದೇವರು ಒಡ್ಡಿತಾ எல்லா ಇದ್ದಾನೆ. கட்டுகளையும் முறிக்கிறார். ಎದ್ದು ನಡೆ, எழுந்து நட, ಎದ್ದು ನಡೆ. எழுந்து நட. ನಿನ್ನ ಮೇಲೆ ದೇವರ ಶಕ್ತಿ ಬಂದಿದೆ. மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் ನಿನ್ನ கொண்டிருக்கிறது. ಕೈಲ ಆಗದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. கர்த்தரால் ஆகாத காரியம் கர்த்தர் செய்கிறார். ನಿನ್ನನ್ನು ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி இருக்கிறார். ನಜರೇತಿನ ಯೇಸುವಿನ நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே ನೀನು ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟಿದ್ದ உனக்கு விடுதலை கொடுத்ததுக்காய் நன்றி. ಅದ್ಭುತಗಳು ಜರುಗಿದ್ದಕ್ಕಾಗಿ அற்புதங்களை செய்ததுக்காய் நன்றி. ಮಹತ್ತಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು மகத்துவமான ನಡೆಸಿದ್ದಕ್ಕಾಗಿ காரியங்களை செய்ததுக்காய் நன்றி. ಎಲ್ಲಾ ಜನರಿಗೂ எல்லா ஜனத்துக்கும் ನೀನು ಬಿಡುಗಡೆ நீங்க ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ விடுதலை கொடுத்ததுக்காக ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. கோடி கோடி நன்றி ನಿನ್ನನ್ನು ஆண்டவரே. ಮಹಿಮೆ ಪಡಿಸಿದ್ದಕ್ಕೆ உம்மை மகிமைப்படுத்தினதுக்காய் நன்றி ராஜா. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே. ಆಮೆನ್.